ஈரான் யூஎஸ் இஸ்ரேல் வார் நடந்துட்டு வருது. இப்போது இஸ்ரேலும் யூஎஸும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஈரானை வீக்கன் பண்ணி அந்த நாட்டுக்குள்ளே ஒரு ரெஜிம் சேஞ்ச் இதை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை தாண்டி தேவைப்பட்டால் ஈரானை இன்வேட் பண்ண முடியுமா, அதாவது டைரெக்டாக சோல்ஜர்ஸ் அனுப்பி அந்த நாட்டுக்குள்ளே போய் அந்த நாடை கேப்சர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷனும் போயிட்டுருக்கு. இதை தாண்டி சில ப்ராக்சிஸை யூஸ் பண்ணி, அதாவது சில குரூப்ஸை யூஸ் பண்ணி ஈரானுக்குள்ளே ஒரு சிவில் வார், உள்நாட்டு போரை ஏற்படுத்தி ஈரானை பிளவுபடுத்த முடியுமா, இந்த ஒரு டிஸ்கஷனும் போயிட்டுருக்கு. இதில் மெயினாக எந்த குரூப்ஸ் பற்றி பேசுகிறாங்கன்னா, ஈரானுக்குள்ளேயே வாழக்கூடிய இந்த குர்திஷ் இன மக்கள். இதில் நிறைய பேர் பல ஆண்டுகளாகவே ஈரானுக்குள்ளே எங்களுக்கு அதிகாரம் வேணும், தனி நாடு வேணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சுட்ருக்காங்க. மெயினாக இந்த குர்திஷ் இருக்காங்க பாருங்கள், இவங்கள ப்ராக்சியாக யூஸ் பண்ணி ஈரானை வீக்கன் பண்ணி ரெஜிம் சேஞ்சை கொண்டு வந்து, அல்லது முடிஞ்சால் ஈரானை இரண்டாக கூட உடைச்சிடலாம் அப்படின்ற பிளானும் இப்போ இருக்குது. சரி, இது சாத்தியமா அப்படிங்கிறத நாம் இப்போ பார்ப்போம். இந்த குர்திஷ் மக்களை தாண்டி ஈரானுக்குள்ளே பலோச்சி மக்களும் இருக்காங்க. பாகிஸ்தானுக்குள்ளே பலோச்சிஸ்தான் அப்படின்ற மாகாணம் இருக்குது. அதே போல் ஈரானுக்குள்ளேயும் ஒரு மாகாணம் இருக்குது. அதில் பலோச்சிஸ் நிறைய பேர் வாழ்கிறாங்க. முடிஞ்சால் அந்த பலோச்சிஸையும் ஈரான் கவர்மெண்ட்டுக்கு எதிராக திருப்பி ஈரானை டீஸ்டெபிளைஸ் பண்ண முடியுமா அப்படின்ற பிளான்ஸும் இருக்குது. சரி, முதல்ல இந்த குர்திஷ் மக்களை பற்றி பார்த்துருவோம். குர்திஷ் யாருன்னா, இந்த வெஸ்ட் ஏஷியா அப்படின்ற பெரிய பகுதியில் சொந்தமாக நாடு இல்லாமல் ஒரு இனமாக மட்டுமே வாழக்கூடிய ஒரு கம்யூனிட்டி தான் இந்த குர்திஷ் பீப்புள். ஈரான், ஈராக், டர்க்கி, சிரியா போன்ற நாடுகளில் வாழ்ந்துட்டு வராங்க. ஈராக் மட்டும்தான் தன்னுடைய நிலப்பரப்புக்குள்ளே ஓரளவு சுய ஆட்சியை இந்த குர்திஷ் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1970 ஈராக் குர்திஸ்தான் அப்படின்ற பகுதியை உண்டாக்கி இந்த பகுதிக்குள்ளே குர்திஷ் பார்த்திங்கன்னா ஓரளவு ரைட்ஸை என்ஜாய் பண்ணுறாங்க. டர்க்கி, ஈரான் போன்ற நாடுகள்லாம் இந்த அளவுக்கு கூட அட்டானமியை தரல, சுய ஆட்சியை கொடுக்கல. காரணம் என்னென்னா, இதை கொடுத்தோம் அப்படின்னா இந்த குர்திஷ் மக்கள் தனி நாடு கேட்க வாய்ப்பு இருக்குது, நாட்டை பிரித்து கொடுங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனும் வந்துடும் அப்படின்னு சொல்லி டர்க்கி, ஈரான்லாம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்காங்க. கடந்த ஒரு 12-13 வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த குர்திஷ் ஃபைட்டர்ஸ் நிறைய பேர் அமெரிக்காவோட இணைஞ்சு சிரியா நாட்டில் சண்டை போட்டிருக்காங்க. அப்போ பேசிக்காக அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த சிரியா நாட்டில் ISIS அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக பல ஆண்டுகள் ஃபைட் பண்ணிட்டு வராங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஈரானுக்குள்ளே இப்போ இந்த குர்திஷ் குரூப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், தேவைப்பட்டால் ஆர்ம்ஸ் கொடுத்து, வெப்பன்ஸை கொடுத்து ஈரானுக்கு எதிராக சண்டை போட வைக்க முடியுமா அப்படின்னு அமெரிக்கா இப்போ முயற்சி பண்ணுறாங்க. அவரோடு சேர்ந்து இஸ்ரேலும் முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அது கடினமானது அப்படின்னு நான் சொல்லுவேன். இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த குர்திஷ் லிபரேஷன் மூமெண்ட் பல ஆண்டுகளாக இருக்குது. ஒரு காலத்தில் ஈராக்கில் சதாம் ஹுசேன் லீடராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் ஈரானே யாருக்கு அலையாக இருந்தாங்கன்னா, அமெரிக்காவுக்கு அலையாக இருந்தாங்க. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், சவுதியெல்லாம் ஒரு குரூப்பாக இருப்பாங்க. இவங்க ஒரு குரூப்பாக இருந்து ஈராக்கை வீக்கன் பண்ணுறதுக்கு சதாம் ஹுசேனுக்கு எதிராக இந்த குர்திஷ் இன மக்களை அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு ஆர்ம்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. ஆனாலும் நீங்கள் ஈராக்குள்ளே பார்த்தீங்கன்னா குர்திஷ் மூமெண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப பெருசாக வெடிக்கலை. 2011 அப்புறம் சிரியாவில் சிவில் வார் வந்தது. அதுக்கப்புறம் சிரியாவுக்குள்ளே குர்திஷ் ஃபைட்டர்ஸ் நிறைய பேர் அமெரிக்காவோட சேர்ந்து சண்டை போட்டு இருந்தாங்க. அவங்க அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண காரணம் என்னென்னா, நாமும் அமெரிக்கன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணோன்னா இந்த வெஸ்ட் ஏஷியாவுக்குள்ளே நமக்குன்னு ஒரு தனி நாடை உருவாக்கி கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க நம்பினாங்க. குறைஞ்சபட்சம் சிரியாவுக்குள்ளே நமக்கு சுய ஆட்சி கிடைக்கும் அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் இந்த குர்திஷ் இன மக்களுக்கே இப்போ ரீசெண்டாக சிரியாவுக்குள்ளேயே ஏமாற்றம் தான் வந்திருக்கு. காரணம் என்னென்னா, இன்றைக்கி சிரியாவை அல் ஷாரா அப்படிங்கிற லீடர் ஆட்சி பண்ணிட்டு வராரு. HTS அப்படின்ற அமைப்பு இருக்குது. இந்த HTS அப்படின்ற அமைப்பு ஒரு காலத்தில் இந்த அல்-கெய்தா இருந்தாங்கல்ல, அவங்களோட அஃபிலியேட் ஆனவங்க தான், அதுலேருந்து உருவானது தான் HTS. இப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட் HTSக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, லீடர் அல் ஷாராக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ அல் ஷாரானுடைய கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குர்திஷ் இன மக்கள் நீங்கள் ஒற்றுமையாக
சிரியாவுக்குள்ளே நீங்கள் வாழ வேண்டியது தான். ஓரளவுக்கு உங்களுக்கு உரிமை தரோம், ஆனால் பெரிதளவில் அட்டானமி கேட்காதீங்க, சுய ஆட்சி கேட்காதீங்க அப்படின்னு அந்த கவர்மெண்ட் சொல்லுது. அமெரிக்கா இப்போ அல்ஷாரா கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது இந்த குர்திஷ் இன மக்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. அப்போது அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் சிரியாவுக்குள்ளே இந்த குர்திஷ் ஒரு லெசனை லேர்ன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இப்போதைக்கு டிஸப்பாயின்மெண்ட் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து அமெரிக்காவை நம்பி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஈரான் அரசுக்கு எதிராக அவங்க சண்டை போடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் இது சாத்தியமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியமாகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு நான் சொல்வேன். இரண்டாவது, பலோச்சிஸ் பல ஆண்டுகளாக பாகிஸ்தானுக்குள்ளே இருக்க மிகப்பெரிய மாகாணமான பலோச்சிஸ்தானை தனியாக பிரித்து கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க. இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்துட்டு வருது. ஆனால் இந்த பலோச்சி செப்பரேட்டிசம் வெறும் பாகிஸ்தானில் மட்டும் இல்லை, ஈரான்லேயும் இருக்குது, ஆப்கானிஸ்தான்லேயும் இருக்குது. எப்படி இந்த நாகா செப்பரேட்டிஸ்ட் குரூப் இந்தியாவுக்குள்ளே இருந்துட்டு தனிநாடு கேட்குறாங்களோ அதே போல் தான் இந்த பலோச்சிஸ் கேட்குறாங்க. நாகாஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு பகுதி கேட்பாங்க, மியான்மர்லேயும் ஒரு பகுதி கேட்குறாங்க. அந்த மாதிரி பலோச்சிஸ் என்ன கேட்குறாங்கன்னா பாகிஸ்தானில் பலூச்சிஸ்தான் மாகாணம் வேணும், அதே போல் ஈரானில் இருக்கக்கூடிய சிஸ்தான் அண்ட் பலூச்சிஸ்தான் அந்த மாகாணமும் வேணும், ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பலூச்சிஸ்தான் பகுதியும் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ இந்த பலூச்சிஸ்தான் பிரிவினைவாதம் அப்படின்னு வரும்போது இது ஈரானுக்கும் ஒரு பிரச்சனை. அப்போ பாகிஸ்தான் எந்த அளவுக்கு பிரச்சனையோ ஈரானுக்கும் அது பிரச்சனை. இப்போ இங்கேயும் பாருங்கள், ஈரானுக்குள்ளே இருக்க பலோச்சின மக்களை ஈரான் கவர்மெண்ட்டுக்கு எதிராக அமெரிக்கா தூண்டி விடுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, ஃபைட் பண்ண வைக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆப்கானிஸ்தானுக்கும் இதே சேலஞ்ச் இருக்குது. அப்போ இதுலேயும் அமெரிக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் நான் சொல்வேன். அப்போது குர்திஷின மக்களை ஈரான் கவர்மெண்ட்டை எதிர்த்து போராட வைக்கிறது, பலோச்சிஸை ஈரான் கவர்மெண்ட்டை எதிர்த்து போராட வைக்கிறது பெரிய சவால். இதெல்லாம் தாண்டி டர்க்கி இருக்காங்க. டர்க்கி ரொம்ப பவர்ஃபுல்லான நாடு, நேட்டோலேயே மெம்பராக இருக்காங்க, அமெரிக்காவுடைய கூட்டாளி, அதே நேரத்தில் ரஷ்யாவோடைய அவங்க ஒர்க் பண்ணக்கூடியவங்க. இந்த குர்திஷ் செப்பரேட்டிசம்னு வரும்போது டர்க்கி ரொம்ப காலமே ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த போர் நடந்துட்டு வரும்போதே ஈரானுக்கு டர்க்கி சப்போர்ட் பண்ணியிருக்கு, நேரடியாக ஹெல்ப் பண்ணல, ஆனால் ஈரானை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா வெஸ்ட் ஏஷியாவுக்குள்ள நிறைய அரபு முஸ்லீம் நாடுகள் இருக்காங்க, நிறைய பேர் அமெரிக்காவுக்கு க்ளோஸ் ஆனவங்க. அரபு கலாச்சாரம் அல்லாத பெரிய முஸ்லீம் நாடுகள்னால் ஒன்று ஈரான், இன்னொன்று டர்க்கி. அந்த அடிப்படையில் ஈரானுக்கு டர்க்கி சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த குர்திஷ் செப்பரேட்டிசம் அப்படிங்கிறது ஈரான் டர்க்கி ரெண்டு பேருக்குமே ஒரு பொதுவான சவால். அப்போ குர்திஷின மக்களை அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக திருப்பி விடுதுன்னா டர்க்கி பாதிரி சும்மா இருக்காது, ஈராக்கும் பாதிரி சும்மா இருக்காது. அப்போ இந்த நாடுகள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் உண்மை. அதை தாண்டி குர்திஷின மக்களாகட்டும் பலோச்சி மக்களாகட்டும் இவங்க ரொம்ப காலமாகவே சண்டை போட்டுட்டு வந்தாலும் இவங்களால ஒரு லெவலுக்கு மேலே சக்ஸஸ் பார்க்க முடியல. அதற்கான காரணங்கள் நான் நிறைய சொல்லிட்டேன். அமெரிக்காவே அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணலை, ஒரு நாடு மட்டும் இந்த குரூப்ஸ்க்கு எனிமையாக இருக்காது, பல நாடுகள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ இந்த அளவுக்கு சேலஞ்சஸ் இருக்குது. அப்போ ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி ப்ராக்சிஸை அமெரிக்கா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களால லிமிட்டட் சக்ஸஸ் தான் பார்க்க முடியும், ஒரு பெரிய சக்ஸஸை அவங்களால ஈரானுக்கு எதிராக செய்ய முடியாது. இந்தியாவில் சில காமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதை பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஒருவேளை ஈரான் விழுந்துருது, இந்த வாரில் தோற்றுருதுன்னா இது இந்தியாவுக்கு நல்லது. காரணம் என்னென்னா இதை யூஸ் பண்ணி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலோச்சி செப்பரேட்டிஸ்ட் பாகிஸ்தானை உடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது தவறான வாதம். நான் சொன்னது போல் பலோச்சி செப்பரேட்டிசம்னு வரும்போது அது ஈரானுக்கும் ஒரு சேலஞ்சு தான். இந்த பலோச்சி செப்பரேட்டிசம் வந்தாலே ஈரானும் பாகிஸ்தானும் ஒன்றா தான் நிற்பாங்க. நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தெரியும். அந்த காலத்திலேருந்தே ரெண்டு நாடுகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறவங்க. ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா ஈரான் பாகிஸ்தானோட க்ளோஸாக இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுக்கு அது ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஒருவேளை ஈரான் விழுதுனே வச்சுப்போமே, அது இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குமானா என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்காது. அதற்கான காரணத்தை நான் சொல்கிறேன். ஹைபாத்திக்கலாக ஈரான் டிஃபீட் ஆயிடுச்சுன்னா இந்தியாவுக்கு அது பெரிய சவால். ஏன்னா தற்போதைக்கு வெஸ்ட் ஏஷியாவுக்குள்ளே அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இந்த பகுதியில் ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவரை கொண்டு வர ஒரே நாடு ஈரான் தான்.
ஈரான் இந்தியாவுக்கு பல ஆண்டுகளாக ஒரு அலை, ஒரு கூட்டம். பாகிஸ்தான் பிஓகேவை தன் கைவசம் வச்சுருக்கு. நமக்கு ஆப்கானிஸ்தானுக்கும் சென்ட்ரல் ஏஷியாவுக்கும் டிரான்சிட் கொடுக்கறதே ஈரான் தான். ஒருவேளை ஈரான் விழுது அப்படின்னா இந்த வெஸ்ட் ஏஷியாவில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய ஏகாதிபத்தியம் ஃபுல்லாக வந்துடும். அதை தாண்டி ஈரானுடைய அந்த பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்கு சவுதியும் பாகிஸ்தானும் வந்துடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஸ்ட்ராங்காக தான் ஆகும். ஈரான் விழுதுன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேஸை பாகிஸ்தான் ஓரளவுக்கு நல்லா ஃபில் பண்ணும். இது இந்தியாவுக்கு ஆபத்து. பாகிஸ்தான் இந்த பிளேஸை ஃபில் பண்ணுதுன்னா அது தொடர்ந்து பயங்கரவாதத்தை சப்போர்ட் பண்ணும். சவுதியுமே பயங்கரவாதத்தை பல ஆண்டுகளாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடு. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் போன்ற ஏழை முஸ்லீம் நாடுகளில் இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு பல ஆண்டுகளாக சவுதி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதையும் நம்ம பார்க்கணும். ஈரான் பொறுத்த வரைக்கும் நம்ம ஈரான் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கோ, ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ, அது இந்தியாவுக்கு நல்லது. நம்ம ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வெப்பன்ஸ் கொடுக்கணும், பிளைண்டாக சப்போர்ட் பண்ணணும்னு நான் சொல்ல. ஈரான் இஸ் அன் அலை. இந்த நேரத்தில் ஈரான் ஸ்டேபிளாக இருக்கிறது இந்தியாவுக்கு நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இந்தியா ஒரு மீடியேட்டராக செயல்பட்டு இந்த ஈரான் யூஎஸ் வார முடிஞ்ச வரைக்கும் ஒரு வேகமான முடிவுக்கு கொண்டு வருது இந்த உலகத்துக்கு நல்லது, இந்தியாவுக்கும் நல்லது. இதை நோக்கி தான் இந்தியன் கவர்மெண்ட் செயல்படணும். எந்த அளவுக்கு வேகமாக செயல்படுறாங்களோ அந்த அளவுக்கு அது இந்தியாவுக்கு நல்லது. நன்றி.